இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தரை அறிந்திருக்க தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யுங்க? தேவ சமூகத்துல குடியாமலும் புசியாமலும் நம்மை பார்த்து மூர்க்கம் கொள்ளுகிற, கடுங்கோபம் கொள்ளுகிற, முகம் வேறுபடுகிற, எரிச்சல் படுகிற இந்த சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்கு ஜெபமே அன்றி வேறொன்றினாலும் முடியாது. அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல குழப்பத்தையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்குதான். இப்படிப்பட்ட ஆமானின் ஆவிகளை அழிப்பதற்கு நம்ம உபவாசமும் ஜெபமும் தான். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. ஊழியத்தை உடைக்கணும், ஒன்றுமில்லாமல் பண்ணணும். தொழிலை பிஸ்னஸை ஒன்றுமில்லாமல் பண்ணணும். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் பண்ணணும். இவங்களை இல்லாமல் போகணும். இவங்களுடைய வேறே இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பல கங்கணங்களை சத்துரு இந்த ஆமானின் ஆவி பல விதத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளே. அதனால இவங்களுடைய செய்தியை கேட்ட உடனே சூசான் அரண்மனையை கலங்கிட்டு என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கலக்கத்தையும் திகிலையும் பயத்தையும் உண்டு பண்ணுகிற அந்த ஆமானின் சதிகளை முறியடிக்க ஒரே வழி, நம்ம என்ன செய்யணும்? குடியாமலும் புசியாமலும் தெய்வ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய தொழிலை, பிஸ்னஸை, நம்முடைய ஊழியத்தை, குடும்பத்தை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகளை அவருடைய நாமத்தினால் அழிக்க முடியும் தெய்வ பிள்ளைகளை. அதனால ஒன்று செய்யுங்க. தெய்வ சமூகத்தில் கூடியிருந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவியுமா இணைந்து கைகோத்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை கூட்டி குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. சில ஆவிகள் குடும்பத்தை சுற்றி கொண்டே இருக்கும். நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும். நம்மளை பார்த்தாலே ஒரு மூர்க்கம், ஒரு வெறி, ஒரு முகநாடி வேறுபடுகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதற்கு அவங்களோட போராடக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற சத்துருவின் வேறு அழிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம ஜெபம் என்ற ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும்.